यह है दारू सेवा, சாராய சேவை. अब दूसरा तामसिक सेवा, सुबह से शाम तक कमाया और खराब, दारू से भी खराब, मुर्गा का पार्टी किया, गाय का खिलाया, भैंस को खिलाया, मांस का पार्टी कर दिया, मांसाहार का पार्टी, ये तामसिक सेवा। इसलिए क्या करना, नर सेवा, नारायण सेवा, समष्टि की सेवा, यह है सात्विक सेवा। இப்போ முழுமையாக அவர் வந்து சொன்னது நமக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும். தாமசிக சேவாவை பற்றி சொல்லிட்டாரு. நம்ம குடி போதையில் சாராயத்தை இது பண்ணிருக்கக்கூடாது, மாம்சாகாரம் பார்ட்டியெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம சாப்பிடவும் கூடாதுன்ட்டு. சாத்விகமான சேவை என்ன அப்படிங்கிறதும் பரம்பூஜ்ய சுவாமிஜி அவர் வந்து நமக்கு நல்லா எடுத்து காட்டின்ட்டுருக்காரு. நாம் எப்படி பண்ணணும், ஜனசேவா, ஜனார்தன சேவா, நரசேவா, நாராயண சேவா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நாம் வந்து மனித மேம்பாட்டுக்காக நம்ம உழைக்கணுங்கிறது தான் சேவை, சாத்விக சேவா. सेवा से ही हम आज इंसान बने हैं और सेवा करके ही मनुष्यता, देवत्व, अतिमानवत्व, अतिमानस चेतना में अवरोहण होगा, जीवन में पूर्णता की प्राप्ति होगी सेवा से ही. சேவை செய்தால் மட்டும்தான் நாம் வந்து முழுமையை அடைய முடியும். जीवन का अंतिम लक्ष्य क्या है, विराट हो जाना, संपूर्णता पारेला, भीतर की सभी पराधीनताओं से, दुर्बलताओं से, कमजोरियों से, भीतर के अज्ञान से मुक्त हो जाना, यह है जीवन का अंतिम लक्ष्य. நம்ம வாழ்க்கையோட கடைசி நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா முழுமை பெற வேண்டும். எந்த விதமான முழுமை பெற வேண்டும் என்றால் நம்ம இந்த வேண்டாத ஈர்ப்புகள்லேருந்து நாம் விடுபட வேண்டும். நாம் அப்போ தான் நாம் வந்துட்டு முழுமையான மனிதர்களாக ஆக முடியும். जब आप ये योग सेवा से मानव सेवा और राष्ट्र सेवा के काम में लगेंगे तो आपके जीवन में धीरे धीरे विराटता आती जाएगी और आप भीतर की पराधीनताओं से मुक्त होते जाओगे. நாம் இந்த சேவை செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற தோல்விகள், நமக்கு நாமளே தோத்துட்டே இருக்கோம், தினம் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்ம தோத்துட்டே இருக்கோம் இல்லையா, அதுலேருந்து வெளிப்பட்டு நாம் வந்து முழுமை அடையணும் அப்படின்னா, விராட் ஆகணும்னா, சமஷ்டி ஆகணும் அப்படின்னா எல்லாருக்குள்ளேயும் நாம் நம்மளை பார்க்கணும், அந்த கடவுளை பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சுவாமிஜி மகாராஜ் சொல்லிட்டு இருக்காரு. சமஷ்டியில் வந்துட்டு நாம் வந்து முழுமை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் சுவாமிஜி சொல்லிட்டு இருக்காரு. मुझे खुशी है कि हमारे सभी तमिलनाडु के कार्यकर्ता योग सेवा के, इस भागवत सेवा के काम में बहुत श्रद्धा से लगे हैं और इस काम को बहुत आगे लेकर के जाना है. இப்போ தமிழ்நாடுல இருக்கிற நம்ம யோக் சிக்ஷக்கு மற்றவங்க எல்லாருமே, காரியகர்த்தாங்க எல்லாருமே வந்துட்டு முழுமையாக சமர்ப்பண பாவத்தில் வந்துட்டு எல்லாருமே உழைச்சின்னு இருக்கிறது வந்துட்டு முன்னுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. पूरे देश में आज यह इतना बड़ा सेवा का काम और परिवर्तन का काम खड़ा हुआ, इसके मूल में योग सेवा है. இப்போ முழுமையான இப்போ வந்து நம்ம பாரதம் முழுவதும் ஒரு மாற்றத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம்னா அதில் முக்கியமானது வந்து யோகாவுடைய சேவை தான். யோகாவால் நாம் செய்து கொண்டிருக்கும் சேவை தான். जीवन बहुत कम लोगों को समझ में आता है. வாழ்க்கை வந்து ரொம்ப கம்மி ஜனங்களுக்கு தான் புரியறது. जीवन बीत जाता है तब जीवन समझ में आता है. வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ்க்கையை பற்றி நமக்கு புரியுறது. शुरू में जवानी में हम सोचते हैं कि हमारा करियर अच्छा हो जाए, बिजनेस अच्छा हो जाए, बस हमारा लाइफ सुखी हो जाएगा. நம்ம இளமையில் இருக்கும்போது நம்ம பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், நாம் நல்லா சம்பாதிக்கணும், நம்ம பொண்டாட்டி பிள்ளைகளை வந்து சந்தோஷமாக வச்சுக்கணும், இது மட்டும்தான் நோக்கமாக இருக்கிறது. कैरियर तो अच्छा होना ही चाहिए, बिजनेस तो अच्छा होना ही चाहिए, நம்ம வேலையெல்லாம் நல்லா தான் இருக்கணும், பிஸ்னஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கணும். परंतु कैरियर और बिजनेस अच्छा होने से हम पूरे सुखी नहीं हो जाते. இதெல்லாம் வந்து முழுமையாக இருந்தால் மட்டும் நாம் சுகமாக ஆயிட முடியாது. उससे एक अभाव खत्म हो जाता है, वो है अर्थ का अभाव, आर्थिक दरिद्रता खत्म हो जाती है. ஒரே ஒரு குறையை தான் நாம் அதில் தீக்கிறோம். அப்படின்னா வந்து செல்வம், நம்மளுடைய பணப்பற்றாக்குறையை நீக்கிறோம் நாம் வேலை செஞ்சு, பிஸ்னஸ் செஞ்சு.
लेकिन दूसरा दरिद्रता होता वैचारिक दरिद्रता। நம்மளுடைய இன்னொரு ஏழ்மை என்ன இருக்குன்னா நம்ம எண்ணங்களின் ஏழ்மை, அது முழுமையை அடைவதில்லை. मैंने देखा है आर्थिक रूप से दरिद्र लोग भी दुखी हैं और उससे भी ज़्यादा दुखी वैचारिक रूप से दरिद्र लोग दुखी हैं। இப்போ பணப்பற்றாக்குறையால் ஏழ்மையால் வந்துட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க ரொம்ப நிறைய இருந்தாலும் நம்ம எண்ணங்களினால நாம் வந்துட்டு தரித்திரர்களாக அப்படின்னா ஏழ்மையில் இருக்கோம் அப்படின்னா இன்னும் அவங்களும் கூட ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. इसलिए हमारे शास्त्रों में कहा जीवन में अभ्युदय और निश्रेयस दोनों हमारे सिद्ध होने चाहिए। अर्थात एक तरफ भौतिक जीवन में उन्नति की पराकाष्ठा और दूसरी तरफ आध्यात्मिक उन्नति की पराकाष्ठा, उस अदृश्य ब्रह्म तत्व के साथ एकात्म भाव में प्रतिपल जीना, तो जाकर के जीवन में पूर्ण सुख की अनुभूति होगी। நம்ம பூர்ண முழுமையாக சுகம் அடையணும் அப்படின்னா ரெண்டு லைன்லேயும் நம்ம வந்து முன்னேறணும். அந்த முன்னேற்ற பாதையில் வந்து நம்ம பணப்பற்றாக்குறை இல்லாமல் நம்ம உழைச்சி சம்பாதிக்கணும். அதே மாதிரி ஆன்மீக துறையிலும் நாம் வந்து நம்மளை மேம்படுத்திகிட்டே போனோம் அப்படின்னா அந்த பரமாத்மாவுடைய இதோட நாம் சேரணும், ஐக்கியமாகணும். அப்படின்னா தான் நமக்கு வந்து இந்த ரெண்டு சுகத்தையும் அடைய முடியும். மனிதனுடைய ஒரு ஜீவனத்துடைய சாஃபல்யம் கிடைக்கும். इसी को हमारे यहाँ धर्म कहा है, இதை தான் நாம் அறம் என்று சொல்கிறோம், தர்மம் என்று சொல்கிறோம். और इसी के लिए वैदिक शिक्षा में हमने इसको प्रारंभ में ही कहा यतो अभ्युदय निःश्रेयसाः सिद्धि ही सधर्माः। ये वैशेषिक दर्शन का सूत्र दिया। धर्म क्या है? यतो अभ्युदय निःश्रेयसाः सिद्धि ही सधर्माः। ये वैशेषिक दर्शन का धर्म क्या है? ये है धर्म का मर्म, निचोड़, सार। तो आप सब लोगों को दो काम एक साथ करना है। एक, अपने जीवन में सबको प्रॉस्पेरिटी में जीना है, दरिद्रता में नहीं जीना। यह तो एक पक्ष है। நாம் வந்துட்டு ரெண்டு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். ஒன்று, நாம் எல்லோருமே வந்துட்டு செல்வ செழிப்போடு வாழ வேண்டும். लेकिन केवल दरिद्रता सांसारिक रूप से दूर हो गई और आप सुखी हो जाएंगे, ऐसा नहीं है। इसलिए दूसरा पक्ष है, ये सारा ऐश्वर्य संपत्ति होते हुए हमेशा ये अनुभव करना कि सारा संपत्ति भगवान का है, मैं निमित्त मात्र हूँ। நம்ம எவ்வளோ சம்பாதிச்சிருந்தாலும் ஒரே ஒரு எண்ணம் நம்ம மனசில் எப்போவுமே இருந்துட்டு இருக்கணும், நான் என்கிட்ட இருக்கிற இந்த செல்வம் அனைத்தும் அந்த பரம்பொருளுடையது, அந்த பகவானுடையது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கணும். हर पल हम इस संकल्प में जिए कि मैं भगवान का यंत्र हूँ, मैं निमित्त मात्र हूँ, मेरे माध्यम से ईश्वरीय शक्ति काम कर रही है। நான் வந்து நிமித்த மாத்திரம் தான். நிமித்தம்னா என்னால் இயந்திரம் மாதிரி என்னை செயல்பட வைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த கடவுள். நான் எந்திரம் போல மட்டும்தானே தவிர என்னுடையது என்பது இங்கே ஒன்றும் கிடையாது. அந்த பரம்பொருள் கொடுத்தது தான், அதனால் தான் நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து ஒவ்வொரு க்ஷணமும் நினைத்து கொண்டிருக்க வேண்டும். यही संदेश हमारे वेदों ने, वेदांत ने और सब ऋषि मुनियों ने दिया है। இதுதான் நமக்கு வேதமும் வேதாந்தமும் அனைத்து ऋषिமார்களும் நமக்கு காட்டிய வழியாகும், நன்னெறியாகும். यहाँ चिन्मय मिशन के इस हाल में हम बैठे हैं, पूज्य स्वामी चिन्मयानंद जी भी जीवन भर यही उपदेश देते रहे। சின்மயானந்த ஹாலில் நம்ம அமர்ந்திருக்கோம். இந்த சின்மயானந்த ஹாலில் சுவாமி சின்மயானந்தாஜி கூட இதே ஒரு போராட்டத்தில் தான் ஃபுல்லாக தன்னை ஈடுபடுத்தி இருந்திருந்தார்.